வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நாம் இன்னைக்கு உடல் நலத்தின் கிச்சடி இந்த கதை பார்க்கலாம். அபிஷேக், நான் உணவின் நல்ல மனத்தை நுகர்கிறேன். இன்று ஏதாவது பண்டிகையா அம்மா? அம்மா, இல்லை அபிஷேக், உன் அத்தை கனடாவில் இருந்து வரப்போகிறார் அல்லவா? அவர் இந்திய உணவை விரும்பி உண்ணுவார். அதனால் நான் காய்கறிகளை சேர்த்த கிச்சடி செய்கிறேன். தாத்தா நாற்காலியில் அமர்ந்தவாறு, நமது இந்திய உணவு ஊட்டச்சத்தும் சுகாதாரமும் நிறைந்தது அபிஷேக். அங்கு உன் அத்தை துரித உணவுகளையும் மாதக்கணக்கில் பதப்படுத்திய உணவுகளையுமே சாப்பிடுகிறார். அபிஷேக், நாம் எப்போதாவது கூட துரித உணவை சாப்பிடக்கூடாதா? தாத்தா, சாப்பிடக்கூடாது. துரித உணவுகளில் சத்து இல்லை, அவற்றில் வெறும் மைதாதான் உள்ளது. அபிஷேக், தாத்தா, நாளை எங்கள் பள்ளியில் உடல் நல தினம். நானும் இந்த தலைப்பில் விவாதத்தில் கலந்து கொள்ளப் போகிறேன். தாத்தா மகிழ்ச்சியுடன், மிகவும் நல்லது. அபிஷேக், அம்மா, தாத்தா, நீங்கள் இருவரும் இதற்கு உதவி செய்வீர்களா? அம்மா, ஆம், நிச்சயமாக. அபிஷேக்கின் மாமா அருண் உள்ளே வருகிறார். மாமா சிரித்து கொண்டே, அம்மாவும் மகனும் என்ன பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள்? அம்மா, வா அருண், சரியான சமயத்தில் தான் வந்திருக்கிறாய். நாளை அபிஷேக்கின் பள்ளியில் உடல்நல தினம் கொண்டாடப் போகிறார்களாம். உடல் நலத்தை நல்ல நிலையில் வைத்திருக்க நீயும் சில குறிப்புகள் தரலாமே? அபிஷேக், மாமா, நல்ல உடல் நலத்திற்கு நாம் சத்தான உணவை சாப்பிட வேண்டும். ஆனால் சத்தான உணவு என்றால் என்ன? மாமா, பருப்பு வகை, பச்சை காய்கறிகள், ரொட்டி, பால், தயிர் போன்றவற்றில் நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து உள்ளது. இவைதான் சத்தான உணவு. நமது உடலில் போதிய அளவு ஊட்டச்சத்து கிடைக்காத போதுதான் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் உடலை தாக்குகின்றன. அபிஷேக், ஆமாம் மாமா, இதே உணவுகளை தினமும் சாப்பிட்டால் நமக்கு சலித்து விடுமே. துரித உணவுகளை ஊட்டச்சத்து உள்ள உணவுகளாக மாற்ற முடியாதா? மாமா, ஏன் முடியாது? நூடுல்ஸில் வெறும் மசாலாவுக்கு பதிலாக காய்கறிகளை சேர்த்து கொள்ளலாம். பீட்சா, பர்கர் போன்றவற்றில் கூட நிறைய காய்கறிகளை சேர்த்து கொள்ளலாம். நல்ல உணவோடு விளையாட்டு முக்கியம். விளையாடுவது உடற்பயிற்சி செய்வது போன்ற பலனை கொடுக்கும். தாத்தா, அபிஷேக், உடல் நலமாக இருப்பது நம் கையில் தான் இருக்கிறது. தினமும் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். இரவில் சரியான நேரத்தில் தூங்க வேண்டும். நீ விடுமுறை நாட்களில் சீக்கிரம் எழுந்திருப்பது இல்லையே, அதனால்தான் நீ சோம்பேறியாகிறாய். மாமா, காலையில் சீக்கிரம் எழ வேண்டும். பள்ளிக்கு செல்லும் முன் தினமும் 15 நிமிடம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அது நாள் முழுவதும் உன்னை புத்துணர்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைக்கும். சுத்தமும் நல்ல உடல் நலத்திற்கு மிகவும் அவசியம்.